ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். இந்த வீடியோவில் பாஸ்தாவை வச்சு ரொம்ப க்ரீமியாக டேஸ்ட்டாக பால் கொழுக்கட்டைக்கு ஈக்குவலான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சடனாக நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கும் நம்மளும் சடனாக குயிக்காக ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்து அசத்தணும்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க. வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்காக முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 3 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணீரில் கொஞ்சமாக டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்ல பபிள்ஸ் வந்து கொதிச்சு வர ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு மேக்ரோனியை இதில் சேர்த்துருக்கேன். நான் இன்னைக்கு இது போல் சின்ன சைஸ் மேக்ரோனி எடுத்திருக்கேன். நீங்கள் குடும்பமான அளவு இது மாதிரி சின்ன சைஸ் உள்ள மேக்ரோனியை செலக்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கேஸோட ஃப்ளேமை நல்லா ஃபுல் ஃப்ளேமாகவே இருக்கட்டும். இந்த மேக்ரோனி ஒரு 8 நிமிஷத்துக்கு நல்ல சாஃப்டாக வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், 8 நிமிஷம் கழித்து கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மேக்ரோனியும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்ட்ரெயினரால் இந்த மேக்ரோனியில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு இப்போ இந்த மேக்ரோனியை மட்டும் தனியாக எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இந்த கடாயில் இருக்கிற தண்ணி இனிமேல் தேவையில்லை, அதை கீழே விட்டுடலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக முந்திரி, காஞ்ச திராட்சை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல லோ ஃப்ளேம்லேயே நல்லா இது போல் பொன்னிறமான கலர் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்துருக்க காஞ்ச திராட்சை எல்லாம் நல்ல பலூன் போல் உப்பி வந்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நெய்யை வடிச்சிட்டு வேற ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த கடாயில் இருக்கிற மீதமாக உள்ள நெய் அப்படியே இருக்கட்டும். இந்த கடாயை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். கேஸ் ஸ்டவ்வில் வேறு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தை இதில் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தை இன்னைக்கு பாகு காய்ச்சணுன்ற அவசியம் கிடையாது. இதில் சேர்த்துருக்க வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்ல இது போல் பபிள்ஸ் வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா கேஸ் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெள்ளைக்கரைசல் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி முந்திரி, காஞ்ச திராட்சையெல்லாம் வறுத்தோம்ல கடாய், அதில் மீதமாக இருக்கிற நெய்யில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த மேக்ரோனியை இதில் சேர்த்துட்டு கேஸ் ஃப்ளேமை நல்ல லோலே மாற்றிட்டு இது போல் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த நெய்யிலேயே இந்த மேக்ரோனியை கலந்து கொடுத்துக்கோங்க. இது போல் செய்கிறதுனால இந்த மேக்ரோனி வாயில் கடிப்படும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளை தண்ணியை இது போல் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிச்சிட்டு இந்த மேக்ரோனி கூட சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக டேபிள் சால்ட் இதை சேர்த்துட்டு நல்லா ஈவனாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை 1/4 கப் அளவுக்கு தண்ணீரில் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து விடும் போது கிட்டத்தட்ட நம்ம பால் கொழுக்கட்டையெல்லாம் ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும்ல, அதே போலவே இதுவும் நல்ல ஒரு திக்கான பைண்டிங்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறி வரும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்தில் நல்ல கட்டிப்பட்டு இந்த ஸ்டேஜுக்கு நல்ல திக்காக க்ரீமியாக கிடைச்சிரும். அடுத்ததாக நல்ல திக்காக காய்ச்சி ஆற வச்ச பாலை 1/2 கப் அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கறதுனால இந்த ஸ்வீட் மேலும் ரொம்ப சுவையாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி ஈவனாக கலந்து கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மேற்கொண்டு ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே கலந்து கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா நல்ல க்ரீமியான டெக்ஸ்சருக்கு இது போல் நல்ல ஸ்மூத்தாக மாறி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி, காஞ்ச திராட்சையை சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட் சூடாக இருக்கும் போது இது போல் லூஸான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமா இது போல் நல்ல கட்டிப்பட்டு பார்க்குறதுக்கு பால் கொழுக்கட்டை மாதிரியே இருக்கும். சாப்பிட்றதுக்கும் எக்ஸாக்டாக பால் கொழுக்கட்டைக்கு ஈக்குவலான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க. நீங்களும் வீட்டில் மேக்ரோனி இருந்தால் இதே மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு கூடவே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.